அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி, மனநல ஆலோசகர் மற்றும் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் நம்ம நிறைய திட்டங்களை போடுவோம். இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரிலாம் மைண்டில் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய செய்யணும்னு மனசளவில் ஓடிட்டே இருக்குது, ஆனால் இது எதையுமே செயலுக்கு கொண்டு வர முடியல. ஸோ எல்லாமே பிளான் பண்ணுறது எல்லாமே மைண்டில் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் அதை ப்ராக்டிக்கலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சா ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறேன். அப்படியே செய்கிறதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாலுமே கூட நான் அதை ஒத்தி போட்டுட்டு, இல்லைன்னா அதை ஒரு டைவர்ஷன் அதுக்கு கொடுத்துட்டு வேறு எதுக்கு போயிடுறேன். ஆனால் திருப்பியும் ஐயோ அந்த வேலையை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு பேட்டர்னாக ஒரு சில பேரை நம்ம அனுபவிச்சிருப்போம். இல்லை தனித்தனியாகவும் இந்த விஷயங்கள் இது ஒரு சிம்டமாகவும் ஒரு ஏரியாவில் நம்ம அனுபவிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதில் நமக்கு ஏன் அப்படி தோணுது, அதிலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதுக்கான மலர் தீர்வுகள் என்ன அப்படிங்கிற ஆர்டரில் தான் நம்ம அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல எனக்கு பிளானிங் தான் இருக்குது, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா என்னோடய பிளானிங்கில் எனக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். நான் ஒரு விஷயத்தை நம்ம ரேண்டமாக திங்க் பண்ணுறதையே நிறைய பேர் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு முழுமையான வடிவம் என்னோடய மனதளவில் நான் அதுக்கு மொத்தத்துக்கும் கொடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம நிறைய விஷயம் திங்க் பண்ணும்போதெல்லாம் நான் பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம என்கேஜ் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிறது, இல்லைனா நம்ம அந்த மாதிரி தான் புரிஞ்சிட்ருக்கிறது. பட் அதை இனிஷியேட் பண்ணலான்னு போகும்போது நம்ம பேக் அடிக்கிறோம். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் சரியான திட்டமும் தீட்டலை, அந்த திட்டத்தின் மீது எனக்கு நம்பகத்தன்மையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் போட்டிருக்க திட்டம் என்னால் இம்ப்ளிமெண்ட் எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு அதுக்கு நான் ஒரு அளவுகோலும் வைக்கலை. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட என்னோடய திட்டம் எந்த விதத்துலேயுமே ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அங்கே முழுமையான ஒரு பிக்சரே கிடையாது. அதனால அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இறங்கும் போதும் அங்கே என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறது நமக்கு தெரியலை. இந்த வெறுமைக்குள்ளே தான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மைண்டில் இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறதாகட்டும், இல்லை ரெக்கரண்ட்டாக ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதாகட்டும், இது இந்த இடத்துல தான் நடக்கும். அப்போது ரெக்கரண்ட்டாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறது அது செயலாக்கத்துக்கு வராதா அப்படின்னு கேட்டால் வரும். எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சில விஷயத்தை எழுதி பார்க்குறது மூலமாகவும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்களே இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுதான் சொல்லிட்டு அதில் ஒரு ஹையரார்கி ப்ளேஸ் பண்ணும்போது, அடுத்தடுத்து நம்ம இதுதான் பண்ண போகிறோம்னு சொல்லி உங்களோட டாஸ்க்கெல்லாம் அழகாக பிரித்து வச்சு, இதுக்கப்புறம் நம்ம இது பண்ண போகிறோன்னு ஒரு சின்ன சின்ன டாஸ்க்காக அதை பிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றா மூவ் ஆன் ஆனீங்கன்னா கண்டிப்பான முறையில் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. பட் அதுக்கு பதிலாக நம்ம ரேண்டமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் எதையுமே அதில் ஒரு விஷயம் கூட நான் வெளியில் கொண்டு இனிஷியேட் பண்ண முடியல அப்படின்னா கடைசி வரைக்கும் அது நமக்கு ஓவர் திங்கிங்லேயோ இல்லை ரெக்கரண்ட் தாட்ஸ்குள்ளேயோ லூப்பில் நம்ம மாட்டி சுற்றிக்கிட்டே இருப்போமே தவிர அதை நம்ம செயல்படுத்த மாட்டோம். அப்போ இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம நம்மளோட பிளான்ஸ் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிக்கணும். அந்த பிளான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை பகுதி பகுதியாக பிரித்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும், இதை பண்ணணும்னா நமக்கு எதெல்லாம் தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலிங் கொடுங்க. இது சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து எவ்வளோ பெரிய விஷயத்துக்குனாலும் இந்த ஒரு நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஏன் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற கொஷினுக்கும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதே நேரத்தில் நம்மளால் எங்கே பண்ண முடியாமல், இல்லை எங்கே நம்ம இன்னும் ஒர்க் பண்ணாமல் இருக்கோம், இல்லை நமக்கு எந்த இடத்துல அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சோர்ஸ் தேவைப்படுது, அந்த சோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா, இவ்வளோ அனலைஸும் நம்ம எழுதி அந்த விஷயத்தை பற்றி எலாபரேட் பண்ணும்போது மட்டும்தான் அது நமக்கு தெரிய வருமே தவிர, நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதை செயல்படுத்த முடியல அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயத்தில் நம்ம கரெக்டாக இல்லை, கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது தான் அது சொல்லுது. ஸோ அப்போ இதுக்கு என்ன மலர் தீர்வுகள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லை ஃபஸ்ட்டு பங்கு வகிக்கிறது கிளெமட்டிஸ் அப்படிங்கக்கூடிய மலர் தீர்வு ரொம்ப ஆப்டானது இந்த சுச்சுவேஷனுக்கு. ஏன் அப்படின்னா, கிளெமட்டிஸில் எப்போயுமே என்னென்னா ஒரு டே ட்ரீமர் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அதோட தன்மை என்ன மாதிரி இருக்குன்னா, நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு
அதை வந்து ப்ரெசண்ட்டில் எதையுமே பண்ணாமல் நான் ஃப்யூச்சரில் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க அப்போ வந்து பாஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஃப்யூச்சருக்கு அவங்க வந்து அப்படி ஜம்ப் ஆகிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயத்தை கூட அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து கிளெமட்டிஸ் ரெமெடியை வந்து டே ட்ரீமர் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டில் சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கிளெமட்டிஸ் எடுத்துக்கும் போது என்ன நடக்கும், நம்ம நான் சொன்ன இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கிளெமட்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு தப்பு கூட இல்லாமல் அதை வந்து படிப்படியாக எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்துவதற்கு அந்த மனநிலை நமக்குள்ளே பிறக்கும். இதவே நான் வந்து ஸ்ட்ராங் வில்லோட தொடர்ந்து செஞ்சே ஆகணும், இதிலேருந்து நான் பின்வாங்கக்கூடாது, தொடர்ந்து முன்னோக்கி போகணும் அப்படின்னிங்கன்னா இந்த ரெமெடியோடு நீங்கள் சேர்த்து கார்ஸ் கொடுத்தாலும் ரொம்ப உங்களுக்கு மென்டலி ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. லார்ஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கலி நீங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி லெவல் மென்டலாக ஃபிசிக்கலாக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இது உதவும். ஸோ இப்போ இந்த 3 ரெமெடியோட காம்போவே நான் ஒரு விஷயத்தை பிளான் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாகவே உதவும். இதையும் தாண்டி ஒருத்தரோட பிளானில் எந்தெந்த ஏரியாவில் வீக்காக இருக்காங்கன்னு பார்த்துட்டு மிச்ச ரெமெடிஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரெமெடிஸ் நீங்கள் எடுத்திங்கனாலே அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு அது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை யாருக்கு அனுப்பிச்சா பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிறேன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.